தேவேந்திர குல வேளாளர்கள். பெருநிலம் முழுதாலும் பெருமகன் தலை வைத்த தனிக்குடியாகிய தேவேந்திர குல வேளாளர் என்போர் ஏறும் போரும் இணை பிரியாது எனும் வரலாற்று வரிகளுக்கு உரிய பழந்தமிழர் மரபினர் ஆவார். அருந்திரல் வீரர்க்கும் பெருந்திரல் உழவர்க்கும் வருந்தகைத்தாகும் மல்லர் என்னும் பெயர் என்று திவாகர நிகண்டு சிறப்பிக்கிறது. மருத நிலத்தில் போர் தொழிலும் ஏர்தொழிலும் ஒருங்கே செய்த மல்லர்கள் பிற்காலத்தில் பல்லர்கள் என மருவி குறிக்கப்பட்டனர் என பிங்கள நிகண்டு, சூடாமணி நிகண்டு உள்ளிட்ட நிகண்டுகள் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றன. நிகண்டுகளின் கூற்றுப்படி மருத நிலத்தில் வாழ்ந்த மக்களை குறிக்கும் உழவர், களமர் போன்றவை தொழில் பெயராகவும், மல்லர் என்பது மரபு பெயராகவும் பொருள் கொள்ளப்படும். இந்த மருத நில உழவர்களை தொல்காப்பியர் வேளாண் மாந்தர் என்று குறிப்பிடுகிறார். வேளாண் மாந்தர்க்கு உழுதூன் அல்லது இல்லென மொழி பிறவகை நிகழ்ச்சி எனும் தொல்காப்பிய சூத்திரத்தில் வேளாண் மாந்தருக்கு உழுது உண்ணும் தொழிலை தவிர வேறு சிறந்த தொழில் இல்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் வேளாண் மாந்தர் என்பவர்கள் கலப்பையை பிடித்து உழவு செய்யும் உழவர்கள் என்பது நேரடியாக புலனாகிறது. மூவேந்தர்கள் ஆட்சி முடிவுற்ற பிரகாண காலத்தில் நடந்த படையெடுப்புகளின் விளைவால் நிகழ்ந்த மாற்றங்களால் புதிதாக சில சமூகங்கள் வேளாண் தொழிலில் ஈடுபட்டனர். இருப்பினும் பண்டைய காலம் தொட்டே மல்லர் சமூகத்தவர்கள் உழவு தொழிலை செய்ததால் உழவரை பல்லர் என்றும் மல்லர் என்றும் நிகண்டுகளும் அகராதிகளும் குறிப்பிடுகின்றன. சங்க காலத்தில் வாழ்ந்த இனக்குழுக்கள் தனித்த திணைநிலை மக்களாக வாழ முற்பட்டதன் விளைவாக மருத நிலத்தில் நில உடைமை சமுதாயம் தோன்றியது.